ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் மேட்சோட அப்டேட்டையும் ரோஹித் சர்மாவோட ஒரு அப்டேட்டும் மிகப்பெரிய லெவலில் இப்போ வந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த உடனே டே 1 ப்ராக்டிஸ் மேட்ச்சில், அதாவது அவருடைய ப்ராக்டிஸ் செஷனில் வெறித்தனமான ஹிட்டிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய ரோஹித் சர்மா 3 பவுலர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கார். காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஜெராக் கோவிச்சை ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, அதுக்கப்புறம் ஆகாஷ் மத்வாலை வந்துட்டு வேறு லெவலில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரொமரி ஷெஃபர்டையும் சூப்பராக ஃபேஸ் பண்ணி அசத்தியிருக்கிறாரு. இதில் ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக ரோஹித் சர்மா ஒரு வேறு லெவல் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இதில் நமக்கு ஒரு வேறு லெவல் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பவர் பிளேயில் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு வேறு லெவலில் வந்து ரொட்டேட் பண்ணி ஆகணும். ரோஹித் சர்மா வந்து ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஐபிஎல் லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு. இந்த தடவை அவருடைய வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் அப்படின்னு தான் ரோஹித் சர்மா இப்போ சூப்பராக வந்துட்டு பேட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸ்லாட் வந்துட்டு வேறு லெவலில் வந்து இறங்கி வந்து அடிக்கிறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் புல் ஷாட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸோ டவுன் த கிரவுண்டு போய் அடிக்கிறது, ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதிரடியான பந்துகள் தான் வந்துட்டு அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தது. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் பார்க்கலாம் நம்மளால் நிறைய பார்க்க முடிஞ்சு. ஸோ ரோஹித் சர்மா இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டு மேட்ச்லேயும் இதையே வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணார்னா ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மட்டுமே நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு செஞ்சுரியே ஓட்டிருப்பார்னு நினைக்கிற ப்ராக்டிஸ் செஷனில். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ப்ராக்டிஸ் செஷன் இன்றைக்கி அவர்கிட்ட இருந்தது. ஸோ அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சு. ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு, அதாவது வந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் நம்பர் 1 வந்து விளையாட போகிறாங்க. மொத்தம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மோஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு லெவலில் நீங்களும் வந்துட்டு ஐபிஎல்லில் வந்து earn பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து ஐபிஎல்லில் நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபன்னாக வந்து ஜாலியாக வந்து பார்த்துருக்கும் போது உங்களால் வந்து டெவனும் வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹிட்மேன் எப்படி வேறு லெவலில் வந்து 6 போட்டு பறந்து விட்றாரோ, ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பறக்குள்ள மணி போட்டு ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் ஏ, டீம் பி, அதாவது வந்து என்னோட ஒப்பீனியன் டீம் ப்ளூ, டீம் கோல்டு அப்படின்னு சொல்லி தான் பிரிவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நியூஸ் படி அப்படி தான் இருக்க போகுது. ஸோ டீம் கோல்டு அண்ட் டீம் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, இன்னொரு சைடு ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் அடுத்ததாக லீட் பண்ணுற யாருமே அங்கே வரல. ஸோ சூரியகுமார் யாதவும் இல்லை, பும்ராவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் வர்சஸ் ஹர்திக் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தான் இருக்க போகுது. ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பிளேயர்ஸுக்கு வந்து டபுள் டீமில் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது வந்து இப்போ வந்து ஒரு 18 பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னா 2 டீமுக்கும் சமமாக பிரிச்சா 11 இருக்காது, 9 பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 பிளேயர் வந்து 2 டீமுக்குமே ஆடுற மாதிரியான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது எந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் மேட்ச்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க. சேசிங் பண்ணுற டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஒரு அதிரடியான ஃபினிஷர் லைக் டிம் டேவிட் வந்துட்டு ஒரு டூயல் ரோல் வந்து அந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுவார். இல்லை எனக்கு வந்து விக்கெட் வந்து எடுத்தால் நாங்கள் வின் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஜெராக் கோவிச், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆகாஷ் மத்வால் அந்த மாதிரியான விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸை வந்துட்டு டூயல் ரோல் மாதிரி ப்ளே பண்ண வைப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ப்ராக்டிஸ் மேட்சோட ஃபேன்ஸை வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. 3000 ஃபேன்ஸை வந்து ஸ்டேடியம் வர்றதுக்கு வந்து அலோவ் பண்ணி மாஸ் காட்டியிருக்கிறாங்க நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். ஸோ 3000 ஃபேன்ஸோட தலைமையில் தான் ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிற நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சைடில் இருந்தும் கமெண்ட்டை போஸ்ட்டாக வரல. எல்லாருமே ரோஹித் சர்மாவை போட்டு வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஹர்திக் பாண்டியா எகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு இருக்குது. அதனால் வந்து ஸோ பாசிட்டிவான நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தேன். ஸோ டோட்டலாக அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஆன்சர் தேடுவாங்க. ஸோ பேட்டிங் வந்து நமக்கு செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பவுலிங்கில் அது எஸ்பெஷலி பேஸ் அட்டாக்கை வந்து எப்படி நம்ம ஸ்லாட் பண்ணுறது, சூரியகுமார் யாதவ் இல்லைனா மிடில் ஆர்டரில் யாரை வந்து கொண்டு வந்து ஆட வைக்கிறது, ஓப்பனிங் காம்பினேஷனை மாற்றணுமா, ஸோ இல்லை வந்துட்டு எப்படி வந்து நம்ம பிளேயிங்கில் ஒன்று செட் பண்ணணும், பேஸ் அட்டாக், ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் எப்படி இருக்க போகுது, லூக்வுட் வேறு வந்துட்டு டீம் ஓட்டு இன்னைக்கு இணைஞ்சிட்டாரு. ஸோ அதனால் அவரெல்லாம் யூஸ் பண்ணணுமா நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க போகுது. நீங்கள் யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.